ஞானி பிருந்தாவனர் ஐயாவுக்கு வணக்கம். இந்த போகர் குருகுல கல்வி 4ஆம் வகுப்பு மிக அற்புதமான ஒரு வகுப்பு. இது முதல் நாள்லேயே தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு எல்லாருக்குமே அவரவர் உடல்நிலை இந்த சீதோஷ்ண நிலை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு தியானம், அற்புதமான ஒரு தியானத்தை கொடுத்தாரு. அந்த தியானம்ங்கிறது நம்ம உடல்நிலை எப்போவுமே நம்ம உடலில் தான் ஃபஸ்ட்டு எதுவுமே ஒரு மாற்றம் நமக்கு தெரியும். அந்த மாற்றத்தை முதல் நாள்லேயே கொடுத்ததுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மற்றபடி படிப்படியாக எங்களோட வாழ்க்கை தரம் நல்லா மாறிக்கொண்டே இருக்குது, நல்லா உயர்ந்து கொண்டே இருக்குது. அதே போல் வாழ்க்கையிலும் சரி, பர வாழ்க்கையிலும் சரி நல்ல முன்னேற்றத்தை நல்லா உணர முடியுது, படிப்படியாக நல்லா உணர முடியுது. நன்றி. அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். அற்புதமான இந்த நிகழ்வின் 3வது நாள் காலை பகுதியை சித்த புருஷர்களின் அருளினாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் இறைவனின் திருவருளை கொண்டு துவங்குகின்றோம். ஆன்மீக மெய்யன்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம். இப்போ பயிற்சி வகுப்போட 3வது நாள். எண்ணற்ற பல விஷயங்களை கடந்திருக்கோம். இந்த பயிற்சி வகுப்போட நோக்கம் சித்தர்கள் குலத்தில் பல நெடுங்காலங்களாக சித்தர்கள் சொன்ன பல ரகசியங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த நூற்றாண்டும் இந்த சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களாலும் பின்பற்றப்படலாம். அவர்கள் சொன்ன ரகசியத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் அனுபவிக்கலாம். அதன் பலாபலத்தை நாம் கண்டு உணரலாம் என்பதை நிரூபிப்பதுதான் இதன் மிகப்பெரிய நோக்கம். இந்த ஊட்டியில் கோத்தகிரி ஹில்ஸில் ஏறக்குறைய ஒரு 10 டிகிரி செல்சியஸ். வீட்டில் என்னதான் வெயில் அடித்தாலும் ஏசியை ஒரு 20க்கு கொண்டு போனாலே நாம் உடனே பிளாங்கெட்ஸ் எடுத்து போத்திக்கணும். இல்லைன்னா நாம் ஏசியோட பாயிண்ட்டை கூட்டிடுவோம், 24 கொண்டு போயிடுவோம். அப்போ மட்டும்தான் அது சாத்தியமாகின்றது. சரியா? அப்படியாப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒரு 10 டிகிரி செல்சியஸில் ஒரு மனிதனால் எந்த ஒரு சளி பிடிக்காமல் மிகப்பெரிய எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் வாழ முடியும். இதுதான் உங்களுக்கு முதல் நாள் கொடுத்த பயிற்சியோட ரிசல்ட். வெள்ளிக்கிழமை அன்று 20ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்ததோட ரிசல்ட் என்ன? எந்த சீதோஷ்ண நிலையும் இந்த உடம்புல ஒரே ஒரு தியான பயிற்சி கொடுத்தோமானால் உடனே இந்த உடம்பு மாறிக்கும். இதுக்கு வருடக்கணக்காக எந்த ஒரு யோக சாதனையும் செய்ய தேவையில்லை. என்னாகுது? உடனே அடாப்ட் பண்ணிக்கும். உடனே இந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட தன்மை மாற்றப்படும். இது கற்றுக் கொடுத்தது யாரு? சித்தர்கள். சித்தர்களோட ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நடைபெற்றது
எந்த சீதோஷ்ண நிலையும் உங்கள் உடம்ப ஒரு சின்ன ஒரு யோக பயிற்சி, வெறும் ஒரு அரை மணி நேரம் யோக சாதனை பண்ணணும்னா, ஒரு தியானம் பண்ணணும்னா, அது உண்மையான குருநாதரோட இருந்து பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம உடம்பு எந்த மாதிரி சூழலையும் அடாப்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு ஜுரம் வரல, இந்த 2 நாளாக யாருக்கும் சளி பிடிக்கல. ஸோ இந்த மிராக்களை சித்தர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்போ இன்றளவும் அவர்கள் சொன்ன எல்லா சத்தியமும் உண்மை அப்படிங்கிறது இதுலேருந்து நிரூபணம் ஆயிடுச்சு. முதல் நாள். 2வது நாள் 21ஆம் தேதி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, காலையில் ஒரு மனிதனோட கர்ம வினையும் ஊழ்வினையும் தான் பிரச்சனை. இன்றைய சூழ்நிலையில் அறிவியலை கடந்த மெய்ஞானம்னு நம்ம பேசுகிறோம் சித்தர்களை பற்றி. அது உங்களுக்கு நிரூபணம். ஊழ்வினை கர்மவினை இந்த தாக்கம் இதெல்லாம் இருக்குதான். ஊழ்வினையோட விளைவு தான் மனிதனோட டே பை டே லைஃப். பட் தினசரி அவனுடைய அனுபவமும் ஊழ்வினை தான். அவன் செய்கிற செயலிலிருந்து மீண்டும் ஒரு ஊழ்வினை புதிதாக பிறக்கின்றது. அடுத்த நாள் ஒரு ஊழ்வினையின் பலனாக அவனுடைய வாழ்க்கை பயணம் நடக்கின்றது. மீண்டும் அது பயணம் நடக்கும் பொழுது அவனுடைய செயலினால் மீண்டும் ஒரு ஊழ்வினை இது ஒரு செயின் லிங்காக போயிட்டே இருக்குது. இதை நிறுத்துறதுக்கு தான் மகான்கள் என்ன பண்ணாங்க, ஆக்டிவிட்டீஸே நிறுத்திட்டாங்க. ஒரு காட்டில் போய் இல்லை எங்கேயோ தனித்து இருந்து தவத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் டே பை டே வந்து நம்மளோட ஊழ்வினை கர்மங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு ஏறும். அப்போ இதை எப்படா நிறுத்துறது அப்படின்னு யோசித்த சித்தர்கள் தான் எதுவும் வேண்டான்னு போய் சும்மா உட்காந்துட்டாங்க. இப்போ சும்மா உட்காந்தார் புத்தர். போய் சும்மா உட்காந்தார். ஒரு 6 வருஷம் ஏறக்குறைய உட்காந்து தான் சொல்கிறாங்க புத்தர். அவர் போய் பல யோகா சாதனைகளை கண்டுபிடிச்சி, அவருக்கு ஏதோ ஒரு குருநாதர் சூட்சமத்தில் கூட அருள் புரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு கலையை கண்டுபிடிச்சி அந்த கலையை அனுபவித்து அவர் அந்த ஞானத்தை அடைந்தார். ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு அவதார புருஷர்களும், இப்போ நபிகள் நாயகத்தை எடுத்துங்க, அவரோட வாழ்க்கையில் அந்த ஞானம் கிடைத்த அந்த தருணத்தில் ஒரு யோகா சாதனை கொஞ்ச நாள் வந்து ஹிஸ்ட்ரி காணாம போயிடுது. எங்கே இருந்தாங்க என்னங்கிற ஹிஸ்ட்ரி இல்லை. நபியோட வாழ்க்கையில் இல்லை, ஜீசஸ் கிறிஸ்டோட வாழ்க்கையில் இல்லை. அவர் ஏதோ மலை பாறைக்கு போய் தவம் பண்ணாருன்னு இருக்கு, அவ்வளோதான். என்ன தவம் பண்ணார், எப்படி பண்ணார், ஏன் பண்ணார். அப்போது ஒரு ஆன்மீகத்தில் தனித்திருத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இறுதி நிலையை வந்து சரி செய்வதற்கு. இறுதி நிலை முடிக்கணும் அப்படின்னா நம்ம அப்படிலாம் போகலாம். பட் இப்போ நம்ம இந்த ஊழ்வினை நம்மளை உறுத்து வந்து ஊட்டி கொண்டே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த ஊழ்வினையை எப்படி சரி செய்வது அப்படின்னா, அதற்கு காரணம் முதல்ல வெளியிலிருந்து வரக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய கர்ம பதிவுகள் இதெல்லாம் சரி பண்ணணும். நம்மளை பற்றி தேவையில்லாத பிறரோட சிந்தனைகள் இதெல்லாம் கட் பண்ணணும் தான் 21, அதாவது நேத்தி காலையில் சனிக்கிழமை காலையில் சத்ரு சம்ஹார தியானத்தை மேற்கொண்டோம். இது 2 முறையில் நடந்துச்சு. ஒன்று மந்திர பிரயோகத்தில் நடந்துச்சு, இன்னொன்று தந்திர பிரயோகத்தில் நடந்துச்சு. அப்போ ஒன்று வந்து பகிரங்கமாக நடந்துச்சு, ஒன்று அந்தரங்கமாக நடந்துச்சு. அதன் பின்பு நேத்தி ஹில்ஸுக்கு போனோம். இங்கே இருக்கக்கூடிய குட்டி ஒரு பெரிய மலை, இதில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு போனோம். அந்த மலையில் போய் நம்ம என்ன பண்ணோம், கேள்வி பதில், அங்கே ஒரு தியானத்தை மேற்கொண்டோம். நேற்று இரவு ஒரு மனிதனுக்கு அருட்செல்வம் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு பொருட்செல்வம் முக்கியங்கிறத உணர்த்தி, அதற்காக உங்களுக்கு குபேர மந்திரத்தை மீண்டும் உபதேசம் செய்தோம். அதையும் நீங்கள் அனுபவிச்சிங்க. இன்று 3வது நாள் காலை. இந்த 3வது நாள் காலை முழுக்க முழுக்க காகபுஜண்ட மகரிஷியோட அருளில் நடக்கிற நிகழ்ச்சி. இந்த 3வது நாள் இதுக்கு வந்து அவர் தான் வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிருக்கார் காலையிலேயே. இந்த காகபுஜண்டருங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய மகான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை. 4 யுகங்களை கடந்து யுகங்கோடி காலம் காகமாக இருந்தேனடா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காகபுஜண்டரை இஸ்லாமில் கூட வேற ஒரு பேரில் சொல்கிறாங்க. இந்த நபி அப்படின்னு ஒரு நபின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க.
அவர் வந்து பல மகான்கள், சூஃபிச மகான்களுக்கு அருள் புரிந்தார். போகர் 7000 போகருமே தன்னுடைய முதல் காண்டத்திலேயே புஜண்ட மகரிஷியை, காகபுஜண்ட மகரிஷியை ஒரு உயர்வாக சொல்லுவார். காகபுஜண்ட மகரிஷி வந்து ஒரு பெரிய ஒரு மகான். காலையிலே அவரோட ஆசீர்வாதத்துடனும் அவரோட அனுகிரகத்துடனும் இன்று நம்ம இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் பலன் கொடுக்கணும்னா நம்ம அதை எப்படி கையாளணும் அப்படின்னா, நல்ல குளிச்சு முழுவிட்டு சுத்தபத்தமாக தேய்பிரை அஷ்டமியில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு விளக்கு ஏற்றி நல்லா ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு சொர்ணாகர்ஷண பைரவரை நினச்சி, ஐயா இன்று ஒரு நாள் உம்முடைய அருளை பெறுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை அடைவதற்கு நான் இன்று ஒரு நாள் நோன்பு இருக்கின்றேன், விரதம் இருக்கேன். விரதம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எனக்கு முதல்ல அருள் புரியுங்க, நீங்கள் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடறோம். எப்போ? சூரிய உதயத்துக்கு முன்னாடி. சூரியன் உதிச்சதுலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஒரு நாள், ஏன்னா அது வர்றது மாதத்தில் ஒரு நாள், அது வீக்கெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா, லீவ் டேஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வீக் டேஸாக இருந்தால் ஒரு லீவை கூட போட முடியும்னா போட்டுருக்கு. போட்டுட்டு யாருக்கிட்டையும் பேசாது. கண்டிப்பாக லீவ் போட்டு குடும்பத்தில் எல்லார்ட்டையும் போய் பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அமைதியாக இருங்க, தூங்காதீங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. ஒரு சிவாலயம் செல்லுங்க. காலையில் ஒரு சிவாலயம், மதியம் வந்துடுறோம், ரிட்டன் ஈவினிங் ஒரு சிவாலயம், அப்படி போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு 6 மணிக்கெல்லாம் குளித்து முழுவிட்டு அதே மாதிரியே செவ்வாழை பழம் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு பைரவ பெருமானை சொர்ணாகர்ஷண பைரவராக பாவித்து, ஐயா இன்னைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி, விரதத்தை நல்லபடியாக முடிக்க வச்சிங்க, நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் நிறைவான பொருட்செல்வத்தை நீங்கள் தந்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தீபதூபம்லாம் காட்டி, முடிஞ்சால் அந்த நேரத்தில் சாம்பிராணி புகை போட்டு அதில் சென்னாய் உருவி, இப்போ சென்னாய் உருவி வந்து நாட்டு மருந்து கடையில் நாய் உருவின்னு தான் கிடைக்கும். அந்த நாய் உருவியும் பார்த்தீங்கன்னா மடித்து போயிருக்கும். அது எந்த காலத்தில் பறிச்சுட்டு வந்து கொடுத்ததோ. முடிஞ்சால் நாய் உருவி செடியை வந்து பறித்து நல்லா காய வச்சுங்க. காய வைக்கிறதுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சூரிய படம் போடக்கூடாது, நிழல்லையே உலர்த்தணும். இந்த சூரியனுக்கு முன்னாடி வச்சுவிட்டிங்கன்னா எல்லா சக்தியும் அது இழுத்துரும். அது வெறும் சக்கை தான். நிழல் படங்கிறது பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு வீட்டில் ஒரு வேட்டியை, ஒரு சுத்தமான வெள்ளை வேட்டி, நீங்கள் கட்டின வேட்டி இல்லை, ஏன்னா நீங்களாம் மிகப்பெரிய பாவிகள், அதனால் உங்கள் வேட்டியெல்லாம் போடாதீங்க. புதுசாக ஒரு வேட்டியை வாங்கி அந்த வேஷ்டியை விரித்து போட்டு அதில் அப்படியே சென்னாய் உருவி செடியை போட்டுருங்க. அது மாத கணக்காக ஆகும். அந்த செடி நல்லா காஞ்சி மொடன்னு வரும். மொடன்னு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 12 மணி வெயிலில் சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த செடியை வச்சு 10 நிமிஷத்தோடு எடுத்துட்டு நல்லா ஒரு புது ஜார், மிக்ஸி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு புது ஜார் வாங்கிங்க. ஏற்கனவே சட்னி அரைச்ச ஜாரெலாம் வேண்டாம், அந்த பெரிய ஜார், புது ஜார் வாங்கி, இந்த புது ஜார் வாங்கி இதுக்குன்னே பயன்படுத்திங்க. அது சின்னதாக வெட்டி அதில் போட்டு நல்லா மிக்சியில் விட்டு ஒரு அடி அடித்து பவுட்ரு ஆக்கிடுங்க. பவுட்ரு ஆக்கி அதை தனியாக ஒரு டப்பியில் வச்சுடுங்க. இப்போ சாம்பிராணி ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிராணி வெண்குங்குலியத்தை கலந்து வச்சுருக்கீங்க, அதை முதல்ல போட்டு புகை வரட்டும். அதில் இது ஒரு கொஞ்சம் இப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் நம்ம இப்போ சொல்லக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவ மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொர்ணாகர்ஷண பைரவ மந்திரத்தை சொல்லி இங்கே வச்சிருக்கிற தண்ணியை சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை சாப்பிடுங்க.
இப்படி இந்த விரதத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் ஒரு 8 மாதம், ஒரு மாதம் கூட கேப் இல்லாமல் தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமின்னு ஒரு 8 மாதம் இருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தை பிறந்துருச்சு. இப்போ தையிலேருந்து கணக்கு வச்சுப்போம். கார்த்திகை வந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி மகா பைரவாஷ்டமி அன்னைக்கு தான் அவர் வந்து பிறந்த தினம். அந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் ஏறக்குறைய வந்து 11 மாதம் வந்துடும். ஒவ்வொரு மாதமும் கேப் விடாமல் இருங்க. இந்த ஒரு ஆண்டு காலம் சொர்ணாகிருஷ்ண பைரவரோட அருள் என்னன்னு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு டெடிகேஷன் வேணும்ப்பா. நம்ம பாட்டிக்கே மந்திரம் தெரியும், அப்படியே போகிறது, காலு கையை கூட கழுவுறது கிடையாது, மூஞ்ச கழுவுறது இல்லை. இங்கேருந்து பைக்கை எடுத்துக்கிட்டு போவோம் லொங்கு லொங்குன்னு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போன உடனே. அப்போ தான் அங்கே தான் போகிற வழியில் எங்கேயாச்சும் வண்டியை நிறுத்தி ஒரு ஒன்றுக்கு இருந்திருப்பீங்க. அதுவும் காலெல்லாம் தெரிச்சிருக்கும். காலையும் கழுவ மாட்டீங்க, கையும் கழுவ மாட்டீங்க. நேராக போய் உடனே நீங்கள்லாம் பெரிய மகான் அகத்திய மாமுனி இல்லை, நீங்கள்லாம் நேராக போய் எங்கேயாச்சும் கோயிலில் இப்படி உட்காந்துடுறது. உடனே போய் ஓம் ஏம் எப்படி நடக்கும்? ஒரு சுத்த பத்தம் வேணாம். இதெல்லாம் இஸ்லாமியத்தை பாராட்டணும். ஒரு இஸ்லாமியனை பாராட்டணும். அவன் தொழுகையின் போது எங்கேருந்து வந்தாலும் காலு கை, அவன் பிறப்புறுப்பு, அவன் முகம், இந்த காதுக்கு இது எல்லாத்தையும் கழுவி வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அவ்வளோ சுத்தபத்தமாக ஒரு நல்ல வாசனை திரவியம் பூசிக்கிட்டு போய் தொழுகிறதுக்கு போகிறான். அவன் இறைவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி செலுத்துகிறான். நம்ம எப்படி வாழ்கிறோம்? எங்கேயாச்சும் போகிறது ஏதோ ஒரு சிந்தனை. கோயில் வாசல் வரைக்கும் 1008 பஞ்சாயத்தை ஃபோனில் பேசிட்டு போயிட்டு அப்படியே ஃபோனை அப்படி வச்சுவிட்டு அப்படியே ஓடி போய் சாமியை கும்பிட்றேன்னு. என்ன அந்த சாமிக்கு நீங்களாம் மரியாதை கொடுக்குறீங்க? அப்போ கடவுள் மறுப்பாளர்கள் சொல்கிறது உண்மைதான். வெறும் கல்லை தான் கும்பிட்டு வருவீங்க. கல்லில் இருக்கிற கடவுளை எப்படி பார்க்க முடியும்? அதுக்கான டெடிகேஷன் நம்மளுக்கு இருந்துச்சா? ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு கலெக்டர் இருக்கார். அந்த கலெக்டரை பார்க்க போகும்போது நீங்கள் அவ்வளோ பவ்யமாக நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல கீப் சைலன்ஸ்னு போட்டு வச்சுருக்கான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியில். அப்படியே அங்கே பேசக்கூடாது. அவ்வளோ பயபக்தியாக இருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு மனு கொடுக்கறதுக்கு உள்ளார போகும்போது அவ்வளோ பவ்யம். அப்படியே ஐயா ஐயா ஐயான்னு. ஒரு மனிதனுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையை கோயிலில் இருக்கிற சுவாமிக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்களாம் யாராச்சும் யோசிச்சு பாருங்கள். என்னைக்காச்சும் ஒரு ஜீவசமாதிக்கு போகும்போது இந்த மரியாதை செலுத்திருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா நம்ம தான் பெரிய தியானம் பண்ணுறோம். நம்மளுக்கு மந்திரம் தெரியும். மந்திரத்திலலாம் ஒன்றும் நடக்காது, தியானத்திலலாம் ஒன்றும் நடக்காது. இங்கே உள்ளம் உருகணும், இங்கே வந்து பணிவு வரணும், உள்ளம் உருகணும். இந்த உருக்கம் இருந்தாதான், இங்கே பக்தி சிரத்தை இருந்தாதான் அங்கே இருக்கிற தெய்வம் நம்மளுக்கு ஏதாச்சும் அருள் புரியும். உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்குது? நீங்கள் மந்திரம் சொல்லிட்டா கொடுக்கணும்னு என்ன விதியா? நான் சொர்ணாகிருஷ்ண பைரவர் மந்திரம் 108 முறை சொல்லிட்டேன், நான் விரதம் இருந்துட்டேன், நான் சொர்ணாகிருஷ்ண பைரவர் உங்களுக்கு பொருளை கொடுக்கணும் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லவனுக்கு தான் தெய்வங்கள் ஹெல்ப் பண்ணணும், அள்ளி கொடுக்கும். முதல்ல பணிவு இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையை தெய்வத்திற்கு நீங்கள் கொடுக்கலங்கிறது தான் சத்தியமான உண்மை.